தற்போது வந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கு சிபிஐ விசாரணையை உயர்நீதிமன்றம் கண்காணிக்க கோரி பொதுநல வழக்கு தொடரப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை குறித்து உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும், குற்றவாளிகளுக்கு உடனடியாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் வழக்குகளை தொடர்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் சிபிசிஐடியிடம் இருந்து சிபிஐக்கு மாற்றி தமிழக அரசு கடந்த 13ஆம் தேதி அரசாணை பிறப்பித்தது. இந்த அரசாணைக்கு சிபிஐ விசாரிப்பதை உயர்நீதிமன்றம் கண்காணிக்க வேண்டும் என்று ஒரு பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. சிபிஐ விசாரணையை உயர்நீதிமன்றம் கண்காணிக்க வேண்டும், முறையாக குற்றவாளிகள் தண்டிக்கப்படுகிறார்களா, முறையான விசாரணை நடைபெறுகிறதா என்பதை குறித்து சிபிஐ விசாரணையை நீதிமன்றம் கண்காணிக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் புகழேந்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இது குறித்தான முழு விவரங்களை வழங்குவதற்காக எமது உயர்நீதிமன்ற செய்தியாளர் சிறுமலர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிறுமலர், வழக்கின் முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பத்மநாபன். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரின் அடிப்படையிலும் அவரது சகோதரர் அளித்த புகாரின் அடிப்படையும் இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி உத்தரவு பிறப்பித்திருந்தார். சிபிசிஐடி போலீசார் வழக்கு விசாரணை நடத்தி வந்த நிலையில் இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவமாக அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள், பெண் அமைப்புகள் என பல்வேறு தரப்பினரும் இது தொடர்பாக விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும், சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலும் கோரிக்கை வந்தது. இதையடுத்து தமிழக அரசு கடந்த 13ஆம் தேதி பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக கடந்த 13ஆம் தேதி அரசாணை பிறப்பித்தது. இந்நிலையில் இந்த வழக்குகளில் சிபிஐ விசாரணை நடத்தும் விசாரணையை உயர்நீதிமன்றம் கண்காணிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் புகழேந்தி என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார். குற்றத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு வழக்குகளை சிபிஐக்கு மாற்றி பிறப்பித்த உத்தரவில் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெயரை குறிப்பிட்டதன் மூலம் மற்ற பெண்களை புகார் அளிக்காமல் தடுக்கும் வகையில் இருப்பதாகவும் மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார். அதாவது தமிழக அரசு பிறப்பித்த அந்த அரசாணையில் பாதிக்கப்பட்ட அந்த மாணவியின் பெயர் இருக்கிறது. இதுபோல அந்த பெயர்கள் அரசாணையில் இடம்பெற்றுள்ளதால் மற்றவர்கள் யாரும் புகார் கொடுக்க முன்வர மாட்டார்கள். எனவே நீதிமன்ற கண்காணிப்பில் இந்த விசாரணை என்பது நடைபெற வேண்டும் என்றும் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு விசாரணை என்பது திங்கட்கிழமை விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பத்மநாபன், இந்த விசாரணையில் சிபிஐக்கு மாற்றியுள்ள நிலையில் சிபிஐ தரப்பில் எத்தனை நாட்களுக்கு அறிக்கை தாக்கல் செய்ய வாய்ப்பு இருக்கிறது? மேலும் இவர்களை சிபிஐ அவர்களுடைய காவலில் எடுத்து விசாரிக்க வாய்ப்பு உள்ளதா? பத்மநாபன், இந்த வழக்கு என்பது தற்போதுதான் சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்றி தமிழக அரசு அரசாணை பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறதா இல்லையா என்பது தொடர்பாக சிபிஐ ஒரு விளக்கம் அளிக்கும். அதற்கு பிறகுதான் இந்த வழக்கு என்பது சிபிஐ விசாரணை என்பது தொடங்கி அதற்கு பிறகாக அறிக்கை தாக்கல் செய்யும். இந்த வழக்கை பொறுத்தவரை தற்போது அரசாணை இயற்றி இருப்பதால் இன்னும் சிபிஐ இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறதா இல்லையா என்பது தொடர்பாக விளக்கத்தை அளிக்கவில்லை. அதற்கு பிறகுதான் இந்த வழக்கு விசாரணை என்பது தொடர்ந்து விசாரணை முடிவடைந்த பிறகு அறிக்கை தாக்கல் செய்யப்படும். பத்மநாபன், தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சிறுமலர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.